ஹாய், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குயிக் ரெசிபி. முளைக்கட்டின பயிரை பயன்படுத்தி ஒரு ஹெல்த்தியான சூப் ரெடி பண்ண போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சூப்பை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் எடுத்துருக்கலாம். நான் வந்து ப்ராக்கோலியும் கொஞ்சம் வெஜிடபிளும் எடுத்திருக்கேன். வெங்காயம் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி காய் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேவைக்கேற்ப கொத்தமல்லி தழை, இஞ்சி வந்து 4-5 துண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் முளைக்கட்டின பயிர் கொஞ்சம் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ சூப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கு நான் 3 கிளாஸ் பயன்படுத்தியிருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி ஒன்று ஒன்றா காய்கறியெல்லாம் சேர்க்க போகிறோங்க. குக்கர்லாம் தேவையில்லைங்க. 1 பாட் ரெசிபினா இது தாங்க. ஒரே பாத்திரத்தில் நீங்கள் சூப்பர் ரெடி பண்ணிடலாம். சாப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வெஜிடபிள் தருங்க, கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நமக்கு ஈஸியாக வேலை முடியும். இப்போ நான் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது தக்காளியும் சேர்த்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக சாப் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதை ஒரு ட்ரேயில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. தண்ணி சூடான பிறகு நம்ம முளைக்கட்டின பயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ராக்கோலியும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வெஜிடபிள் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா லெட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும், கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நான் முதல்ல ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். இப்போது மிளகு பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொத்தமல்லி பொடி எல்லாத்தையும் 1/4 ஸ்பூன் வந்து பயன்படுத்தியிருக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பொடியோட ராஸ்மெல்லாம் போகட்டும். நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க. எவ்வளோ எடுத்துக்குங்க? சோள மாவு 1 ஸ்பூன், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு நான் பயன்படுத்தியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்க அந்த சூப்பு தண்ணியில் இதை நம்ம கலந்துடலாங்க. இதை கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சூப்புக்கான ஸ்ட்ரக்சர்லாம் வந்துடுங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. லெட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. சூப்பரான ஹெல்த்தியான சூப் ரெடி ஆகிடுச்சு. மற்றும் புடலங்காய் கீரை பொரியல் நான் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் கீரை கோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மெத்தடில் புடலங்காயும் கீரையும் பயன்படுத்தி நம்ம ஒரு பொரியலும் செஞ்சிடலாங்க. அதோட நம்ம சூப்பரான ஹெல்த்தியான சூப்பும் ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டினியூவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹீல் ஹெல்த்தி லிவ் ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கமெண்ட், வீடியோஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.